அன்புக்கும் பாசத்துக்குரிய திருமதி சுதர்சினி பாஸ்கரன் இதோ எங்கள் முன். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஐரோப்பியன் தொலைக்காட்சி நேயர்களின் அபிமானம் வென்ற ஊரோடு உறவாடி நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் சுப்பிரமணியம் சுதர்ஷன் இவரை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இவரோடு இணைந்து இன்னும் கலகலப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்கள் அனைவரின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட தி எவர்கிரீன் சிவகாமி விநாயகன் இதோ மேடையில். எங்கே உங்கள் கரகோஷம்? மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. இது 1960களில் வெளியான பாடல். மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. இது 70ஆம் ஆண்டு பாட்டு. தென்றல் வந்து என்னை தோடும் ஆஹா சத்தம் இன்றி முத்தமிடும் பகலே போய்விடு. இது 1980களில் வெளியான பாடல். மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச. இது 90ஆம் ஆண்டு பாட்டு. இப்படி 2017 வரைக்கும் நாங்கள் பாடிக்கொண்டே செல்லலாம். ஆமாமா. முதலில் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம். இந்த அற்புதமான மாலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதோ இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்க நான் சிவகாமி விநாயகன், என்னுடன் சேர்ந்து சுப்பிரமணியம் சுதர்ஷன். சரி, தமிழர்களுடைய எங்களுடைய வாழ்வியலில் எல்லா காரியமும் வெற்றியாக நடைபெற்று கொண்டு வருகிறது. காரணம், அந்த நிகழ்ச்சியை நாங்கள் மங்கள விளக்கேற்றி மங்களகரமாக ஒளிமயமாக ஆரம்பிக்க வேண்டும். அந்த வகையில் முதலாவது நிகழ்வாக இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப மங்கள விளக்கேற்றல் இதோ. அந்த வகையில் ராதை அழகு கூடம் இவர்களுடைய புதிய மாணவர்களை மங்கள விளக்கேற்ற அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். எங்க புதிய மாணவர்கள் எல்லாம் ஓடோடி வாங்க பாப்போம். गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरी
நம்மோடு இணைந்திருக்கின்றனர் ஏனைய மாணவர்களும். இவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம். மங்கள விளக்கேற்றலை தொடர்ந்து எங்களுடைய தாயக மண்ணில், எங்களுடைய தாய் மண்ணில் எங்களுக்கான வரலாற்றுகளை எழுதி அந்த மண்ணில் மீளாத்துயில் கொள்கின்ற அந்த போராட்டம்பால் தங்கள் இன்னுயிர்களை மொழிக்காகவும் மண்ணுக்காகவும் அர்ப்பணித்த பொதுமக்களுக்காகவும் அற்புதமான உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்து நின்று மௌனஞ்சலி செலுத்துவோமாக. அனைவருக்கும் நன்றி. அமர்ந்து கொள்ளுங்கள். சரி சிவகாமி, தொடர்ந்து அடுத்த ஒரு உரை. இந்த உரையாற்ற ஒரு இரும்பு பெண், புதுமை பெண்ணை அழைக்கவிருக்கின்றேன். பாரதி கண்ட பெண். நிச்சயமாக. அதாவது எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும், தான் விரும்பும் எந்த ஒரு துறையாக இருந்தாலும், அந்த துறையில் வெற்றி வாகை சூட அடிப்படையில் நமக்கு தேவைப்படுவது விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் என்பதற்காக உழைத்தவர், கடுமையான உழைத்தவர், மற்ற பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நல்ல உதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு பெண். எந்த ஒரு விடயத்திலும் ஒரு தனித்துவம் இருந்தால் அந்த பயணம் வெற்றி அடையும். ஒரு நாங்கள் பெரிய விடயங்களை சாதிக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு இலகுவான முறையில் விளங்கப்படுத்தணும்னு சொன்னால், நாங்கள் திரைப்படத்தை பார்க்கும் பொழுது மணிரத்னம் அவர்களுடைய திரைப்படம் மற்ற இயக்குநர்களுடைய திரைப்படங்களிலிருந்து வேறுபட்டு நாங்கள் பார்க்கலாம். அந்த காட்சி அமைப்புகள் எல்லாம் அப்படியே இருக்கும். அது தனித்துவம். ஆமா. அப்ப இவங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குதுன்னு சொல்ல வரீங்க இல்லையா? ஆமா. எந்த ஒரு திருமணத்திற்கு போனாலும் அந்த மணப்பெண்ணுடைய சிகை அலங்காரம், முக ஒப்பனையை பார்த்த உடனே இது இது அவங்க தான், ராதை கலைக்கூடமே தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய தனித்துவத்தை ஆணித்தரமாக பதித்தவர். ஆனா இவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க என்ற விஷயம் எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும். இவங்களே பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி தானே இருக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் கூட மாடல் ஷோல பங்கு பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பெரியவர்கள். இது உங்களுக்கு சுவாமி அதிர்ச்சி. ஆமா, எங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னால், நானும் அவன் ஒரே கிளாஸ்மேட், அதாவது கல்லூரி காலங்களில் படித்தினாங்க 93 94. இப்போ எங்களில் ஊரில் ஒரு பழக்கம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். பின்னேறம்னு சொன்னால் ஒரு 4 மணிலேருந்து 6 மணி மட்டும் வீட்டு வாசல்ல அம்மா அப்பா பிள்ளைகளோட குடும்பமா வாசல்ல புதுநம்பாப்பி நம்ம 6 மணி மட்டும். அது தெரியும். அதுவும் கிராமத்தில் எங்களோட இளைஞர்களுக்கு அது பெரிய அது ஒரு குதூகலம். இப்போ அப்பவே மேக்கப் போட்டோன்னு தான் வாசல்ல நிற்பா. சட்டையெல்லாம் அப்ப நாங்க டோல் அண்டு கூப்பிடுவோம், கொழும்பு கேர்ள் என்று கூப்பிடுவோம். அதில் நான் சரியான குழப்படி. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதில் பின்னேற நின்றால், ஆனால் அவள் எந்த ரியாக்ஷனும் இல்லை, இப்படியே கைதட்டி கொண்டு நிற்பா. அப்படி வந்தவா. அப்படி ஆரம்பத்திலே படிக்கும் பொழுதே இந்த துறையில் ஒரு ஈடுபாடு, அந்த தனித்துவமான விருப்பம்தான் 2017 வரைக்கும் தனித்துவமான பயணம் சுவிட்சர்லாந்து மட்டும் தாயமண்ணிலிருந்து கொண்டாந்து விட்டுருக்கு. உங்களோடு சேர்ந்து மற்றவர்களும் ரசித்திருக்கின்றார்கள். அப்போ அன்றும் இன்றும் இனி என்றென்றும் அழகுக்கு அழகு சேர்க்கும் அழகி ராதை அழகு கூடத்தின் நிர்வாக இயக்குனர் சுதர்ஷினி பாஸ்கரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அனைத்து இனிய உள்ளங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான மாலை வணக்கம். இன்று இங்கு எனது பழைய புதிய மாணவர்கள் இணைந்து இந்த மாடல் ஷோவை உங்கள் முன்னே காண்பிக்க இருக்கிறார்கள். அதாவது மிகவும் வித்தியாசமான முறையில் 60ஆம் ஆண்டிலிருந்து
90ஆம் ஆண்டிலிருந்து 2000 ஆண்டிலிருந்து இனிவரும் காலங்களில் ஒரு மணப்பெண்ணோ அல்லது ஃபங்க்ஷனுக்கு போகும் ஒரு லேடியோ எப்படி தன்னை அலங்கரித்திருப்பா என்பதை இந்த ஷோ மூலம் உங்களுக்கு காட்ட உள்ளார்கள். அதோட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு டான்சர்ஸும் மியூசிக்கர்ஸும் வந்து நடனமாடியும் பாட்டு பாடியும் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதோட எங்களோட அழகான சிவகாமியும் ஹேண்ட்ஸம் சுதர்ஷனும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறாங்க. அதனால் இந்த இனிமையான மாலை பொழுத நாங்கள் இந்த ஷோ பார்த்து ரசித்து மேலும் இனிமையாக்குவோம். நன்றி, வணக்கம். புகைப்படம் எடுக்கவிருக்கும் நண்பர்கள் தயவு செய்து இந்த ஒரு வாய்ப்பினை நம்ம நழுவ விட முடியாது. அழகான ஒரு காட்சி இல்லையா? மாணவர்களோடு சேர்ந்து அழகான ஆசிரியை. இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் நழுவ விடக்கூடாது. எடுங்க பார்ப்போம். எல்லாரும் கட 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 கடன்னு. இவர்களோடு சேர்ந்து எங்களையும் மறந்துடாதீங்க. நாங்களும் போய் நின்று படம் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? சுதர்ஷன், என்ன உங்களை காணோம்? அப்படி போய் வெக்கப்படாம பக்கத்துல நில்லுங்க சுதர்ஷன். அவங்க வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கிளாஸ்மேட் தானே? கிளாஸ்மேட் தானே? சுவாமி, ஒரு பாட்டு தானே அந்த ஃபிளாஷ்பேக்ல ஓடிக்கொண்டு இவங்கள பார்த்து பாடன பாட்டு. ஒரு பாட்டு இருக்கு, என்ன? கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், சுதர்சன் நடுவினிலே. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி சுதர்ஷனி. நன்றி அனைவருக்கும். இருக்கிறோம். தொடக்கத்தில் இருந்து நம்முடைய ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ராதை அழகு கூடத்தின் நிர்வாக இயக்குனர் அவரை பற்றி கொஞ்சம் பேசணும், சுதர்ஷனியை பற்றி. ஆனால் சுதர்ஷனி பாஸ்கரன் என்று வரும் பொழுது ஒரு பெண் அவர் விரும்பும் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சாதிக்கணும்னு நினைக்கும் பொழுது அவருக்கு பின்னாடி இருந்து உறுதுணையாக இருக்கக்கூடியவர் நிச்சயமாக கணவராகத்தான் இருக்க முடியும். அந்த வகையில் அவருக்கு இவ்வளவு நாட்களாக உறுதுணையாக இருந்து அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்த திரு பாஸ்கரன் அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நமது நிகழ்ச்சி ரொம்ப அழகாக பிரித்திருக்கின்றார்கள் சுதர்ஷன். என்னன்னா, இப்போ 60ஆம் ஆண்டு, 70ஆம் ஆண்டு, 80, 90, 2ஆம் ஆண்டு, இப்போ இந்த நூற்றாண்டு, பிறகு இனிவரும் காலத்தில் எப்படி இருக்கணும் என்பதனை தான் பிரிவுகளாக பிரித்திருக்கின்றார்கள். இப்போ தொடக்கத்தில் நாம் பார்க்க போகிறது முதல் பிரிவு 60, 70ஆம் ஆண்டுகளில் இந்த எப்படிப்பட்ட நிகழ்வுகள், இவற்றை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், என்னை கவர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிரிவில் அவர்களுடைய அலங்காரம், சிகை அலங்காரம், நடை, உடை, பாவனை மட்டுமல்ல, அந்த பிரிவில் வந்து நிகழ்ச்சியை படைக்கவிருக்கும் கலைஞர்களும் அந்த ஒரு தோணியிலேயே தான் போக போகிறாங்க. அதாவது 60ஆம் 70ஆம் ஆண்டுகளுடைய ஒரு சாயலைத்தான் அலசலாக இன்று நாங்கள் உங்களுக்கு வழங்க போகிறோம். சரி, 60கள் என்று பார்க்கும்பொழுது எல்லோருக்கும் இலகுவாக நாங்கள் மனத்திரையில் ஒரு காட்சியை கொண்டுடலாம். குறிப்பா தமிழ் திரையுலக கதாநாயகிகளை நம்ம மறக்க முடியாது. ஏன்னா அவங்கள தான் மையமாக வச்சு நாம் இப்படி உடுத்தணும், ஹேர் ஸ்டைல் இப்படி இருந்தால் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது. இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச பட்டியல் எடுத்து விடுங்க 60ஆம் ஆண்டு கதாநாயகிகளை. கன்னடத்து பையங்களி சரோஜா தேவி, தேவிகா, காஞ்சனா, பத்மினி, வாவ், சாவித்ரி. போதும் நிறுத்துங்கப்பா. இதை விட 70, 60களில் வந்து என்னுடைய ஒரு கனவு கண்ணி வந்து வாணிஸ்ரீ. உங்களுக்கு தெரியும், மயக்கம் என்ன மௌனம் என்ன, இந்த பாட்டு இன்றைக்கும் யாழ்ப்பாணத்தில் ஒட்டப்பட்ட சுவரொட்டி நோட்டீஸ் வந்து ஞாபகம் இருக்கும். வாணிஸ்ரீ வந்து ஸ்டில் அப்படியே நிற்பா. சிவப்பு கலர் சாரி, சிவப்பு கலர் கிளிப், அதுக்கப்புறம் நதியா ஸ்டைல் வந்தது, வாணிஸ்ரீயை கொண்டு வந்துட்டா. ஹீல்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் வந்து சிவப்பாகவே தான் இருக்கும். அதை போல இன்னொரு படம் வந்து சினிமாவில் இது வரையில் வேற இல்லை. இப்படியான காட்சியெல்லாம் வரப்போகுது. இதோட
அப்போ அந்த 60 வரைகளை இசை எப்படி இருக்கும், அந்த இசையை முதல் கொண்டாந்தால் அதுக்கு பிறகு அவர்கள் தாங்களாகவே அவருடைய அந்த 60களில் அவர் ரசிகர்கள் பயணிப்பார்கள். நல்லதொரு நிகழ்ச்சி இது. நீங்கள் நிச்சயமாக பார்த்து ரசித்து இனி எப்பொழுதுமே இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு முதல் இசை நிகழ்ச்சி ரிதம் ஸ்வரம் குழுவினர் இதோ உங்களுக்காக.